ஈரான் சொன்னது இல்லை, நாங்கள் 10வது பாயிண்ட் நாங்கள் சொன்னதில் நீங்கள் ஸ்கிப் ஆனனால நாங்கள் வரமாட்டோம். அதுவும் அமெரிக்காவோடு பேசுறதுல எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. சொன்னால் பொய் சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே அப்படிதான். உலகத்திலே பெரிய பொய்யர்கள் பெஞ்சமின் நித்தானியாகவும் டொனால்ட் ட்ரம்ப். அப்படியே ஓப்பன் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. டர்ட்டி பாலிடிக்ஸ், மோசமான ஒரு பாலிடிக்ஸை அமெரிக்க அதிபர் கையாளுகிறார் என்பதுதான் சிஎனுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படி என்றால் இப்பொழுது அவர்கள் திரும்பி மாறுவதற்கான காரணம் என்ன? நாங்கள் ஈரானோடு தான் போரை நிறுத்தியிருக்கிறோம். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் சுஃபியன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த மத்திய கிழக்கு போர் வந்து பார்த்தோன்னா சமீபத்திய பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. அதன் பின்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானில் வந்து பார்த்தோன்னா இதற்கான பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. ரெண்டு தரப்பு நிர்வாகிகளும் வந்துட்டு இப்போ சமீபத்திய செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் என்ன சார் முக்கியமான விஷயங்கள் பேசப்படும்? ஈரான் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும் என்ன வந்து கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க, என்ன நிபந்தனைகள் முன் வச்சிருக்காங்க? இந்த பேச்சுவார்த்தை இப்போ வந்து அனைவருமே அமெரிக்கா ஈரானுடைய பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் என்ன ஆகிறது, இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இதுதான். ஆனால் நேற்று இந்த பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் முழுமையாக ஒரு சிவப்பு மண்டலமாக ஆக்கப்பட்டு விட்டார். ரெட் ஜோன். 10,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் நிறுத்தப்பட்டார்கள். உலக தலைவர்கள் அனைவரும் அங்கே வருகிறார்கள். இதற்கிடையில் திடீரென நேற்று மாலைக்கு பின்பு ஈரான் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதில்லை என அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய டிசன்ட், ஒரு கருத்து மாறுபாட்டை உருவாக்கியது. காரணம் என்னவென்றால், எங்களுடைய பேச்சுவார்த்தையில் 10வதாக நாங்கள் கொடுத்த அந்த அது ஹெஸ்புல்லாவை தாக்கக்கூடாது, லெபனானை தாக்கக்கூடாது என்றுதான் அந்த பிரநினை ஒப்பந்தம். ஆனால் வழக்கம்போல் இஸ்ரவேலர்கள் அதை மீறினார்கள். இஸ்ரவேலர்கள் படுகொலைகளை செய்திருக்கிறார்கள். 185லிருந்து 254 பேர் கொத்துயிரும் கொலை உயிருமாக, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் முள்ளிவாய்க்கால் முகாமில் எப்படி தமிழ் உறவுகள் கொல்லப்பட்டார்களோ அதை போன்று அதற்கு ஒப்பாக படுகொலை செய்யப்பட்டார்கள். காசாவிலும் அவர்கள் அப்படித்தான் பாடசாலைகளை எல்லாம் போடுவார்கள். இதே இவர்கள்தான் முள்ளிவாய்க்காலுக்கும் உதவி செய்தார்கள். அந்த அநியாயத்தை நாம் மற்றொரு விஷயத்தில் பேசுவோம். அப்போ ஈரான் சொன்னது இல்லை, நாங்கள் 10வது பாயிண்ட் நாங்கள் சொன்னதில் நீங்கள் ஸ்கிப் ஆனனால நாங்கள் வரமாட்டோம். அதுவும் அமெரிக்காவோடு பேசுகிறதுல எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. சொன்னால் பொய் சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே அப்படி தான். உலகத்திலே பெரிய பொய்யர்கள் பெஞ்சமின் நித்தானியாகவும் டொனால்ட் ட்ரம்ப். அப்படியே ஓப்பன் ஸ்டேட்டஸ் சொல்லுவோம். இப்போ அங்கே உள்ள உச்சபட்ச அதிகார தலைவர் சபாநாயகர் பக்கர் காலிபாப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார். நாங்கள் வந்து பிரயோசனமே கிடையாது அப்படின்னாரு. அதற்கப்புறம் என்ன நடந்ததுக்கு முன்னாடி நேற்று ஜேடி வான்ஸ், ஸ்டீவ் விட்காஃப், ஜெரே குஷ்னர் இவர்கள் 3 பேரும் அமெரிக்காவிலிருந்து தனி விமானத்தின் மூலம் பாகிஸ்தானை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பயணத்திற்கு முன்பாக ஒரு ஏர்போர்ட்டிலிருந்து அல்லது செய்தியாளர்களை சந்தித்த ஜேடி வான்ஸ் ஒன்றை சொன்னார். இதில் ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படும், கடும் தாக்குதலை நடத்துவோம் என்று. எப்போதும் இந்த அமெரிக்கர்கள் உளர்வாயர்களாக மாறிவிட்டார்கள். இதில் ஜேடி வான்ஸும் இப்போ அப்படி பேசுகிறது தான் சார் எல்லாருக்குமே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா போரை விரும்பாத நபராக இருந்து இந்த போரை அவங்க தொடங்கினப்பவும் இதை பற்றி கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்காமல் இருந்த ஒருத்தர் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்த வராரு அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் எப்படியும் அவர் ஒரு நல்ல முடிவை வந்து எட்டி கொடுப்பாரு, இந்த போர் வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்கலேட் ஆகாத, இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு போகாத ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு சமயத்தில் அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. நல்லெண்ண அடிப்படையில் ஈரான் வந்தாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது சாத்தியப்படும். அதுவே அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு தீய எண்ணத்தோட வந்தாங்கன்னா திரும்ப அவங்க வந்து இதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுலையும் இப்போ இது வந்து திரும்ப அமெரிக்கா ஒரு போரை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தானே சார் தெரியுது. இந்த பேச்சுவார்த்தைங்கிறது சும்மா ஒரு பேருக்கு அவங்க வந்து பின்னாடி வேற ஏதோ ஒரு செயல்பாடுகளை செய்யறதுக்கான ஒரு அவங்களுக்கான அந்த ஒரு டைமை அவங்க வந்து இது மூலியமா ஏற்படுத்திக்கிட்டது மாதிரி தானே சார் இருக்கு. இப்போ வெளியிருந்து பார்க்கல. இப்போ இந்த டைமை ஏற்படுத்துறதுல நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் இதில் சில பாயிண்ட்ஸை நம்ம வந்து அணுக வேண்டியிருக்கு. ஒன்று, ராஜ்ய ரீதியாக, அதாவது டிப்ளமேசி அந்த அடிப்படையில் என்ன பேச்சு, டெக்னிக்கலாக ஆயுதங்கள் தளவாடங்கள் அப்படின்னு பார்க்குற போது 2 விஷயம் நம்ம இதில் பேசணும். முதலாவது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஜேடி வான்ஸ் ஒரு மென்மையான போக்காளர். அவர் வந்து போரை விரும்பவில்லை, ஒரு சமாதானமாக பேசினார் என்பது உண்மை. அந்த 26ஆம் தேதி 28 பிப்ரவரி தாக்குதல் நடந்தது. லோக்கல் நேரம்
7:30 மணிக்கு படுகொலை செய்யப்பட்டார்கள். யாரெல்லாம்? சையத் அலி காமினி உட்பட ஒரு 48 பேர் கொல்லப்பட்டார்கள். தளபதிகள் எல்லோருமே கொல்லப்பட்டார்கள். அப்போது அந்த தாக்குதல் நடக்கும் என்று அவர்கள் எண்ணவே இல்லை. ஏனென்றால் மார்ச் 2ஆம் தேதி அவர்கள் ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பேச்சுவார்த்தையை வந்து நடத்திட்டு அடுத்த இறுதி முடிவு வந்து நம்ம அதில் ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்படும் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் கொடூரமாக அமெரிக்காவும் சிஐஏயும் மொசாத்தும் சேர்ந்து இந்த படுகொலையை அரங்கேற்றினார்கள். அப்போது அவர்கள் ரொம்ப ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்து போய்விட்டார்கள். இப்பொழுது ஜேடி வேன்ஸ் பேசுவதற்கும் இதற்கு என்ன சம்மந்தம் என்று கேட்டால், ஜேடி வேன்ஸை பொறுத்தவரை அந்த தாக்குதலுக்கு முன்பு 2 நாட்களுக்கு முன்பு 26ஆம் தேதி பேச்சுவார்த்தை உள்ளுக்குள்ள அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இது குறித்தான ஒரு சீக்ரெட் பேச்சு போனது. அதில் ஜேடி வேன்ஸ் மட்டும்தான் போரை எதிர்த்தார். மைக் ஹுக்குபி இங்கிலாந்தினுடைய அம்பாசிடராக இருந்தார். அவர், மார்க்கோ ரூபியோ, பீர் ஹெட்செட் இவர்கள் எல்லாரும் போரை ஆதரித்தார்கள். இவர் மட்டும்தான் போர் வேண்டாம் என்று சொன்னது. கடைசியில் அவர் சொன்னார், எங்களுடைய பிரசிடென்ட் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். அதை போன்று நேற்று அவர் பேசியதும் அப்படித்தான். அவருடைய கருத்தல்லது. அமெரிக்க அதிபர் அதற்கு பின்பு இன்று காலை இப்பொழுது ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அமெரிக்க அதிபர் மிக கடூரமாக தாக்குதலை நடத்துவோம், நாங்கள் இதுவரை பயன்படுத்தாத தாக்குதலை நடத்துவோம் என்றெல்லாம் பேசுவது அமெரிக்கர்களை பற்றி எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்களாக இருப்பார்கள். இதுவரைக்கும் காசா போர் அக்டோபருக்கு முன்பு வரை, தற்போது வரை அமெரிக்கர்களை பற்றி இவ்வளவு தெளிவாக உலகத்திற்கு சுட்டி காட்டியது இந்திய அரசியல்வாதிகளை விட 1000 மடங்கு பெற்று அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தெரிகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகின்ற போது அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் அறியாமல் ஒரு உலகத் தலைவன், ஒரு பெரிய சூப்பர் பவருடைய நாட்டின் தலைவன் சிறு குழந்தைகள் அடித்து கொள்வதை போன்று கொஞ்சமும் புத்தி இல்லாமல், ஞான புத்தி இல்லாமல், அதை உணர்ந்து கொள்ள பொறுமை இல்லாமல், இன்டாலரன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவர் பேசுவது மிகுந்த ஆச்சரியத்தை எனக்கு அளிக்கின்றது. அதன் அடிப்படையில் ஏர்போர்ட்லேருந்து புறப்படும்போது ஜேடி வேன்ஸ் வந்து சொன்னார், தலைவர் சொல்வதை நாங்கள் கேட்போம், எங்களுடைய ஜனாதிபதியினுடைய சொல்லை கேட்போம், திறந்த மனதோடு நாங்கள் வருகிறோம். இந்த திறந்த மனதோடு வரும்போது ஈரானும் கோஆப்ரேட் பண்ணணும், அப்படி இல்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்கும் என்பதை அவர் சொல்லியிருக்கார். அதில் அவர் தனிப்பட்ட முறையில் எதுவும் இன்டென்ஷன் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மாறாக அமெரிக்காவின் குரலாகவும் அமெரிக்க தேசிய தலைமையில் என்ன நினைக்கின்றதோ அதை செயல்படுத்தக்கூடிய அளவில் தான் துணை ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆக அதை செய்துவிட்டார். அது பிரச்சனை அல்ல. ஆனால் இந்த பிரச்சனையில் ஒரு பெரிய குழுவோடு பக்கர் கலிபா, முதலில் எதிர்பார்க்கப்பட்டது மசூத் பெசஸ்கியான் வருவோர் உண்டு. மசூத் பெசஸ்கியானுக்கும் ஐஆர்ஜிசிக்கும் சில முறுவல்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறது. அதை விட்டுருக்க. அந்த இடத்தில் உலகத்தில் எல்லாராலும் பார்க்கக்கூடிய ஒரு சமாதானமானவர் அப்பாஸ் அராக்ச்சி, ஒரு நல்ல கல்வியாளர், கல்வி கற்றவர், இன்டர்நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன். அதனால் அவரோடு சேர்ந்து 100க்கு மேற்பட்ட மக்களோ அல்லது குழுக்களோ 50ஓ 70ஓ வந்திருக்கிறார்கள். அது ஒரு விவகாரம். இப்பொழுது ஜேடி வேன்ஸ் தலைமையிலே வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டலில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு பேச்சுவார்த்தை இப்பொழுது இந்திய நேரம் மாலை 3 மணி, நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம் 3-3:30 மணி என்றால் இப்போது பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் இது போன்ற கடுமையான வார்த்தைகள் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்துமோ? நாம் இதில் எப்படியாவது சமாதானத்தை அடைந்து கொள்வது என்று சொல்வது ஒரு பாசிட்டிவ் திங்ஸ். ஆனால் அமெரிக்க அதிபருடைய இந்த ஒரு இழிவான டெரகேட்டரி அபாண்டமான இந்த ஸ்பீச் வந்து இஸ் நாட் அக்செப்டபிள். ஒரு காலமும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஆனால் சிலர் சொல்கிறார்கள், நீங்கள் சொன்னதை போன்று அமெரிக்காவிற்கு நான் 2 விஷயத்தை சொன்னேன். டிப்ளமேட், அதாவது ஒன்று ராஜ்ய ரீதியம், மற்றொன்று டெக்னிக்கல். குறிப்பான காலத்தில் அமெரிக்கா வந்து ஒரு 10 நாட்களுக்குள் 5 நாட்களுக்குள் ஆயுதங்களை அவர்கள் சேர்ப்பிப்பதற்கு வழி இல்லை. ஏனென்றால் அமெரிக்காவிடத்தில் அந்த ஆயுதங்களை இழந்து போனது. டொமஹாக் ஆயுதங்கள் 850 மிசைல்ஸ். இப்போது அமெரிக்க பேட்ரியாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய தடுப்பு ஏவுகணைகள் அவர்களிடத்தில் இல்லை. அதாவது 2 வாரத்துக்கான ஒரு போரா தான் அவங்க ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தாங்க. அது ஒரு 40 நாட்கள் பக்கமா நீடிச்சதுனால அந்த சமாளிக்கிறதுக்கான ஆயுதங்கள் அவங்க கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து சமாளிக்கிற ஆயுதங்கள் கொண்டு வர முடியாதுன்றல்ல, ஆயுதங்களே களஞ்சியத்தில் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, ஜோகேன் சொன்னார். ஜோகேன் என்பது அமெரிக்காவினுடைய முக்கியமானவர். அது மாதிரி டேவிட் கைன், அவர் வந்து பாம் ஷோர்,
இந்த பாம் ஐலண்டில் பேசும்போது கடந்த ஜூலை 2025 கோட் பண்ணார். மிஸ்டர் பிரசிடென்ட், நம்மள்ட்ட ரொம்ப ஒரு ஆயுதங்கள் இல்லை, உக்ரைனிலும் கசாவிலும் நிறைய கொடுத்துட்டோம், இட்ஸ் டேக்ஸ் மோர், 1 வீக் அளவுக்கு தான் நம்மள்ட்ட இருக்குது, எடுக்க முடியும், அதுக்கு மேல் போக முடியாது என்பதை டேவிட் கைன் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சுட்டி காட்டியது. கடைசியில் அவர் உறுதியாக இருந்தார், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பொய் சொல்கிறது என்று. இது நடந்தது ஒரு 3 மாதத்திற்கு முன்பு. கடைசியில் அவருடைய அலுவலகம் சொன்னது எங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கேட்டபோது அவர் நீங்கள் தானே சொன்னீர்கள் என்று கேட்டாங்க. நாங்கள் சொல்லவில்லை, நாங்கள் சொன்னவென்று சொல்லவில்லை, இந்த அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இறுதி முடிவை தவிர நான் சொல்லவில்லை என்று சமாளித்து விட்டார்கள். இப்போது 40 நாட்கள் போரில் அமெரிக்கா எதற்கு சமாதானத்துக்கு போனது? நீங்களே சிந்தித்து பாருங்கள். அமெரிக்காவினுடைய இயலாமை, அமெரிக்காவினுடைய ஆட்கள் பற்றாக்குறை, அமெரிக்காவினுடைய 15க்கும் மேற்பட்ட தளங்கள் மத்திய கிழக்கிலிருந்து துவம்சம் செய்யப்பட்டது, அமெரிக்காவினுடைய கப்பற்படைகள் முழுமையாக திரும்பி போனது, அமெரிக்காவினுடைய பெரிய சாப்பர்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. கடைசியில் F-15E பற்றி கூட நான் உங்களுக்கு இங்கேயே சொன்னேன். அப்போ இந்த நிலையில் இந்த குறிப்பாக ஒரு 10 நாளோ அல்லது நாளை மறுநாளோ தாக்குதல் நடத்துவதற்கு அவர்களிடத்தில் ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. நல்ல கவனிங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயற்கையான சில புத்தி இருக்கும். வள்ளுவன் சொல்வது என்பது அடக்கம் என்பது அமருள் உயிக்கும், அடங்காமை என்பது ஆறிருள் இழுத்துவிடும். எப்போது ஆறில் அவன் மரணத்துக்கு அப்புறமும் அவனுக்கு கேவலத்தை தான் ஏற்படுத்தும். இந்த மனிதன் இப்படித்தான் இருப்பான் என்று. அடக்கம் அமருள் உயிக்கும். அவன் இறந்து போனாலும் ஒரு சிறந்த ஒரு சொல்லாட்டல், பொறுமையானவன். ஆனால் அமெரிக்க அதிபருக்கு அந்த விஷயம் கிடைக்கவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே தான் இது ஒரு மிரட்டல். இந்த மிரட்டல் எல்லாம் ஈரான் பார்த்து உயிர்களை பலி கொடுத்து பொருட்களை இழந்து அவர்கள் இருக்கக்கூடிய எண்ணெய்களை கூட விற்க முடியாமல் 40 ஆண்டுகள் அல்ல 50 ஆண்டுகள் ஆகிறது. அவர்கள் இப்பொழுது நின்று உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவிலே நாட்டினுடைய கட்டமைப்புகள் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நேசித்த தலைவர்களெல்லாம் 100 பேர் இறந்து போய்விட்டார்கள். இனி அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு அவர்கள் பயப்பட வேண்டியதுக்கு இல்லை. அந்த எல்லையை தாண்டி அவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் வழக்கம் போல ஒரு சொலவாடல், ஒரு அபாண்டம், அது அவருடைய புத்தி, அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான விஷயங்களை பேசக்கூடிய சிலவற்றை பற்றி நம்ம விவாதிச்சிடலாம். முதல்ல லெபனான்ல இருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் சார். லெபனானில் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முதல்ல அமெரிக்கா ஏற்றுக்கிட்ட மாதிரியான ஒரு பின்பம் தான் இருந்தது. இந்த தற்காலிக போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்தப்ப ஈரான் கொடுத்த அந்த 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற வகையில் பாகிஸ்தான் கூறியிருந்ததை மேற்கோள் காட்டி ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அவர் ரீட்வீட் பண்ணிட்டு அவர் சொல்லியிருந்தார் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஏற்றுக்கிட்ட மாதிரியான ஒரு தொனில பதிவிட்ட ட்ரம்ப் அதுக்கப்புறமே அதை மறுத்து பேசுறதுக்கான காரணங்கள் என்ன சார் இருக்கு? CNN ஒரு செய்தியை வெளியிட்டது, இப்போ இல்லை, அந்த சம்பவங்கள் நடந்து இப்போதான் பேச்சு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த சமயத்தில் கேபிள் நெட்வொர்க் CNN அமெரிக்காவுடைய ரிப்பப்ளிக்கனுக்கு எப்பவுமே ஆப்போசிட், அது கொஞ்சம் ப்ரோ டெமோக்ராட்ஸ். அது சொன்னார்கள். அந்த செய்தியில் என்னென்னா, அமெரிக்க அதிபர் சரண்டர் என்ற மாதிரி ஒரு செய்தி, 10 கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது உடனே அவங்க தேச துரோகி, யார், ஃபேக் நியூஸ் சேனல் அப்படின்ற மாதிரி அவர் இப்போ அந்த CNN இப்பொழுது சொன்ன அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஈரான் இந்த போருக்கு மல்லு கட்டியது. எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது 10 கோரிக்கைகள். அதில் ஒரு 5 கோரிக்கைகள் அணு ஆயுதங்கள், பாலிஸ்டிக்ஸ் மிசைலுடைய கண்டெய்னர் பண்ணக்கூடாது, ஹெர்மூஸ் எங்களுக்கு ஓன் இன்டகிரேட் சாவரினிட்டி, எங்களுக்கு அதில் உரிமைகள் இருக்கிறது, பொருளாதார தடைகளை நீக்க, பொருளாதார தடை முடக்கப்பட்டதெல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் இதையெல்லாம் கொடுத்து பாகிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான் அமெரிக்காவோடு பகிர்ந்து அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு பேசலாம் எல்லாம் சொல்லி தான் ஒரு புரோக்கரேஜுக்கு இடையில் ஒரு மைண்ட் வாய்ஸாக சிலர் இருந்தார்கள். சீனாவும் இருந்தது. இதில் என்னென்னா, அந்த சமயம் அடுத்த ஒரு பெரிய தாக்குதல் நடக்க இருக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு தகவல் வந்தது உலகமே ஒரு பெருமூச்சு விட்டுறதுக்கான ஒரு காரணமாக இருந்த சமயம். பெரிய தாக்குதல் நடக்க போதாக அவர் சொல்லித்தான் இருப்பாரா? பெரிய தாக்குதல்லாம் ஒன்றும் இல்லை. பெரிய தாக்குதல், இதை விட பெரிய தாக்குதல் ஒன்றும் அமெரிக்கா நடத்தவில்லை. 18,000, 13,000, 15,000, 18,000, இதுக்கு மேலே குண்டு போடுறதுக்கு என்ன இருக்குது? அங்கே B2 பாம்பர், GBU-57 B2 பாம்பர்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுடைய F-15E ரெப்டாரில் ஹார்னட் இருந்து ஸ்டெல்த் விமானம் வரைக்கும் பயன்படுத்தியாச்சு. அதற்கப்புறம் நிலைப்பாடு 13,000 18,000 வரைக்கும் அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். கப்பல்களை கொண்டு விட்டார்கள்.
டொமோஹாக் ஏவுகணைகள் எல்லாம் இதற்கு அப்புறம் அவங்க பயன்படுத்த வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது. அணு ஆயுதம் மட்டும்தான் இருக்கு. அதை பயன்படுத்தினால் உலகம் மறுபடி என்ன நடக்கும் இல்ல, என்பது அதை அவங்க பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை மட்டும் பக்கம் இஸ்ரேலும் இருக்கு. இஸ்ரேலையும் பாதிப்பு ஏற்படும். இஸ்ரேலுக்கு எதிராக அவர்களும் அணுகுண்டு வைத்திருக்கிறார்கள், தயார்படுத்தி விட்டார்கள் என்று அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட்ஸே சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு 60% என்று செய்யப்பட்டது, அல்லது ஒருவேளை செய்திருக்கலாம் என்று. ஆகவே தான் CNN என்ன சொல்கிறது, இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு அந்த ஒப்புதலை ஈரானுடைய இராணுவ தலைமையும் அரசு தலைமையும் அழகாக பேசி, சரி கன்சிடர்ட் அந்த வார்த்தை, நீங்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் பேசுவோம், ஏற்றுக்கொள்ளலாம், உங்களுக்கு எல்லாம் பண்ணலாம் என்று சொன்னவுடன் அதற்கு பிறகு சர்வதேசத்தினுடைய அழுத்தத்தையும் கேட்டு, சீனாவினுடைய அழுத்தம், ரஷ்யாவினுடைய அரசர்களின் எல்லாவற்றையும் கேட்டுத்தான் சரி மேசையில் நாம் போய் அமரலாம் என்று தான் வருகிறார்கள். இந்த அமரலில் ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி, இஸ்ரேல் உலக தலைமையிலிருந்து உலக மக்களின் பார்வையில் ஒரு அருவருக்கப்பட்ட ஒரு தலைமையாக அவர்கள் ஒதுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய ஹசீம் முனீர், பாகிஸ்தானுடைய சர்ஃபாஸ் அவர் அவர், அதே போன்று ஈரானுடைய கலிபாப் மற்றும் அப்பாஸ் ஆராக்சி அவருடைய தலைமையிலான குழு, அதே போன்று இங்கே குஷ்னர், ஸ்டீவ் விட்காப், இந்த இடத்தில் ஏன் அவர்கள் வரவில்லை? எங்களுடைய தலைவரை சந்தித்த இந்த முகத்தை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. உடனே அமெரிக்கா சொன்னது, உங்கள் தலைவரை கொலை செய்தவரும் நாங்கள் அல்ல. அமெரிக்கா மெதுவாக நவுண்டு கொண்டார்கள், இவரை கைவிட்டு விட்டார்கள். உங்களை அனைவரையும் கொலை செய்தது அவர்கள்தான். செய்தது என்னவோ 2 பேரும் தான், ஆனால் உங்கள் அனைவரையும் கொலை செய்தது இதுதான். இதற்கு இடையில் நான் சொன்ன செய்தி, ஒரு செய்தியை விட்டுவிட்டேன், அதை இப்போது சொல்கிறேன். அமெரிக்க அதிபர் இப்படி தாக்கப் போகிறேன் என்று சொன்னார் அல்லவா, அதை விட ஒரு கேவலமான பேச்சை ஒன்று பேசி இப்பொழுது காலை வந்திருக்கிறது, ஆதாரமான செய்தி. அதில் என்ன சொல்லிட்டாருன்னா, நல்லா கவனிங்க, உங்களை உயிரோட உற்றிருக்கிறதே பேச்சுவார்த்தைக்கு தாண்டா. இது இந்த 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பரில் அமெரிக்க அதிபருடைய அடுத்த உளராட்டம், உங்களை நாங்கள் உயிரோடு இன்னும் விட்டுருக்கிறோமே, அதே இந்த பேச்சுவார்த்தைக்கு தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சமாதானத்தை விரும்புவ எந்த தலைவனாவது இப்படி பேசுவதற்கு உலகத்தில் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? சமாதானம் என்பது அன்பின் அடிப்படையில், விட்டு கொடுக்குதல் அடிப்படையில், பரஸ்பரம் மனித உயிர்களை காவு கொள்வதன் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அப்போல்லாம் நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் பேசுகிறது, சரி 1000 இருந்தாலும் நாம் இந்த பேச்சை பார்த்து விட்டு ஒரு பேட்டிலில் இறங்கும்போது எது வேண்டாலும் பேசலாம். ஆனால் இன்றைக்கு பேட்டில் அல்ல, இன்றைக்கு போர்க்களம் இல்லை. களமுனையிலிருந்து நாம் வெளியே வந்து ஒரு மேசையில் அமர்ந்து டீ சாப்பிட்டு கொண்டு பேச போகிறோம். சரி, தெரியாமல் உயிர்கள் போய்விட்டது, இனி எந்த காலம். அப்படி இருக்கும்போது உங்களை நான் பேச்சுக்கே விட்டு வைத்திருப்பது இதற்காகத்தான், இல்லை என்னால் இது ஒரு விதமான ஒரு உயிரோடு விட்டு வைத்திருப்பது பேச்சுக்குத்தான், இல்லது உயிரோடு உங்களை சமாதி கட்டியிருப்பேன். ஏற்கனவே கட்டல, எவ்வளோ பேரை கட்டியிருக்கேன். அதே மாதிரி அலி லாரிஜானியை கட்டலை, அலி கோமெனியை கட்டலை, மொஜிதபா காமெனியை படுத்திருக்கார. இதெல்லாம் சொல்லி மிரட்டுவது ஒட்டுமொத்த சூழலியலை மாசுபடுவதாகவும், பொல்யூட்டட், அதை முழுவதாகவும் அசிங்க பில்த்தி பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது. ஒரு என்ன சொல்கிறது, டர்ட்டி பாலிட்டிக்ஸ், மோசமான ஒரு பாலிட்டிக்ஸை அமெரிக்க அதிபர் கையாளுகிறார் என்பது தான் சிஎனுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படி என்றால் இப்பொழுது அவர்கள் திரும்பி மாறுவதற்கான காரணம் என்ன? இதற்கிடையில் நேற்றுக்கு முன்தினம் அமெரிக்க அதிபருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் பெஞ்சமினுக்கும் ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் நடந்ததாகவும், அதிலே கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தி உடனடியாக போரை நிறுத்து, அவன் அப்பொழுதுதான் வருவேன் என்று சொல்கிறான் என்று சொல்லி நேற்று கடைசியாக லெபனானில் குண்டு வீச்சுகளையும், லிட்டானியா ஆற்றுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தெற்கு பகுதிகளையெல்லாம் தொடர்ந்து அழித்து கொண்டிருந்தார்கள். மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய வாழ்விடங்களை ஒரு கிராமத்திற்குள் சென்று அதில் வீடுகளை எல்லாவற்றையும் அழிக்க சொல்லிவிட்டார். யார்? நெதன்யாகு. அதற்கு காரணம், அங்கிருந்து இஸ்ரேல் டைம்ஸ் போன்ற உலக நாடுகளில் பல செய்திகள் இன்றைக்கு நாளை மறுநாள் அவர் மீது தேச துரோக குற்றம், பிரைபு, ஊழல் விவகாரம், அரசுக்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமராக நெதன்யாகு செயல்பட்டார் என்கின்ற வழக்கு வந்திருக்கிறது. அப்போ அந்த வழக்கத்திலிருந்து திசை மறுப்பதற்கு கடும் போராட்டத்தை அவர் செய்யாக வேண்டும். இப்போ அவரை பொறுத்தவரை இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு சார். அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகளோட எதிர்ப்பையும் அவர் சமாளிச்சிருக்காரு. இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு வலதுசாரிகள் அவருடைய கோலிஷன் தானே, கோலிஷனா இருந்தாலுமே அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறதா செய்திகளும் வெளிவந்து. வலதுசாரியில் மிக முக்கியமாக பென்கேவிர், மிக முக்கியமாக பெசலில் சுமோட்ரிச், மிக முக்கியமாக அவருடைய பார்ட்டி, இவரே வலதுசாரி தானே, இவரும் வலதுசாரி அமைப்பு அங்கே இருக்கு. இஸ்ரேல் கர்ட்ஸ் என்ற பென்கேவிர் போன்றவர்கள் எல்லாம்
கடுமையான இப்போல்லாம் அப்பமே வந்து ஆட்சிக்கான வந்து ஆபச ரிவோக் பண்ண போகிற ஆதரவுன்றெல்லாம் சொல்லி தான் இப்போ அவர்கள் கடுமையான போக்கில் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு செய்தி எனக்கு நல்லா புரியுது. நாங்கள் ஈரானோடு தான் போரை நிறுத்தியிருக்கிறோம், லெபனானோடு இல்லை அப்படிங்கிறத அந்த வார்த்தை நெத்தன்யாகுவோடு இதுவரைக்கும் வந்தது. ஈரானை துவம்சம் செய்வோம், ஈரானை அனிகிலேட் செய்வோம் என்பது இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு எத்தனையோ மடங்கு டொனால்ட் ட்ரம்பை விட பரவாயில்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் பெஞ்சமின் இப்போது சொல்கிறார், எங்களுடைய போர் நிறுத்தம் என்பது ஈரானோடு தான், எங்களுடைய போர் நிறுத்தம் என்பது லெபனானோடு அல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்க. இல்லை, லெபனானை தாக்கிவிட்டு ஒன்னையாவது தாக்கி அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லலை. அப்போ பெஞ்சமினை விட புத்தி கெட்டவனாக யார் இருக்கிறா? டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார். உன் நாட்டுக்காக உன் தளபதியை அனுப்பி வைக்கிறார், உன்னுடைய வைஸ் பிரசிடென்ட் வருகிறார். அப்படி இருக்கின்ற போது நாங்கள் உயிரோடு விட்டு வைத்திருப்பது பேச்சுக்காகத்தான். உடனடியாக பேச்சில் சமாதானத்தை கையெழுத்து போடு, இல்லை என்றால் உங்களை துவம்சம் செய்து விடுவோம் என ஒரு உலக தலைவன் பேசுவது ஆச்சரியமானது அல்ல. அதாவது விந்தை ஒன்றுமல்ல, அவருடைய குணங்களை உலகம் இன்றைக்கு கற்றுக்கொண்டதான். சார், இப்போ நீங்கள் சொன்ன இதே விஷயங்கள் எல்லாத்தையும் சுற்றி நான் வரேன். அடுத்து நம்ம வந்து இந்த 2வது பாயிண்ட் பற்றி பார்த்துக்கலாம் சார். இந்த ஹார்மோஸ் நீரிணை அது வந்து எங்களுடைய இறையாண்மை மிக்க பகுதி, இதை நாங்கள் தான் கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து பார்த்தோன்னா இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிற அந்த போர் நிறுத்தத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் வந்து ஈரானோட இணைந்து இதை கட்டுப்படுத்துவோம், எங்களுக்கும் அவங்க வந்து இதில் சுங்க கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னா அமெரிக்காவும் அதை வந்து பகிர்ந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து சொல்லியிருந்தார். இது வந்து இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வளோ முக்கியமான ஒரு விவாதமாக இடம்பெறும். ஈரான் அவங்களுடைய இறையாண்மை மிக்க பகுதி, அதுவும் இப்போ இந்த சேதங்களுக்கு பிறகு அதில் வரக்கூடிய கட்டணத்தையோ இல்லை அது வந்து அந்த ஹார்மோஸ் நீரிணையை மேலாண்மை பண்ணக்கூடிய அந்த ஒரு தகுதியவோ அமெரிக்கா கைவசம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். பேச்சுவார்த்தையில் இது எவ்வளோ முக்கியமான ஒரு இடம்பெறும்? பேச்சுவார்த்தையில் முதல் பாயிண்டை இது மாறிட்டு. ஏன்னா இப்போ உலகளாவிய பேச்சுவார்த்தையில இப்போ ஹெர்மூஸ் வந்து யாருக்கும் தெரியாது. ஹெர்மூஸ் இப்போ தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் இதுக்கு முன்னாடி யாருமே இதை பற்றி பேசலை. முதல்ல சொன்னாங்க அணு ஆயுதம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. 2வது சொன்னாங்க கண்டெயின் பண்ண பலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக்கு. நீ 3000 கிலோமீட்டர் வச்சு டியூகோ கோர்சியாவை அடிப்பது, இஸ்ரேலை அடிப்பது, இதெல்லாம் வைக்கக்கூடாது. அணு ஆயுதங்களே உன்கிட்ட இருக்கக்கூடாது. 60% 453 கிலோவோ 550 கிலோவோ இல்லது 400 இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். பாய் நம்பர் 1. பாய் நம்பர் 2, இந்த பெலிஸ்டிக்ஸில் சிஜியில் வச்சுருக்கிறேன், கரம் சோரை வச்சுருக்கிறேன், அப்புறம் இமாமதை வச்சுருக்கிறேன், இப்படி பல பேர்களில் படு கொடூரமான வந்து ஃபத்தா 1 ஃபத்தா 2 இதை எதுவுமே இருக்கக்கூடாது உங்ககிட்ட. அப்போ எவ்வளோ இருக்கணும்? சும்மா ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அடிப்பே விடணும். இந்த மாதிரி தான் கண்டிஷன். அணு ஆயுதங்கள் தான் முக்கியமான கண்டிஷன். இப்போது அந்த கண்டிஷனை தாண்டி அது பேசப்படாத பொருளாக மாறி இப்போ பேசப்படுகிற பொருளாக ஹெர்மூஸ் ஜலசந்தி மாறி இருக்கிறது. காரணம், அவர்களுக்கு இதை நேற்று ஒரு நண்பர் பேசுகின்ற போது சொன்னார், அல் ஜசீராவில் அணுகுண்டுகளை விட பெரிய அணுகுண்டை ஹெர்மூஸாக அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால், அது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த 8 கிலோமீட்டர் அது வந்து சொல்கிறாங்க இது எங்களுடைய நாட்டிற்குரியது. நிலம் எங்களுக்கு இருப்பதை போன்று கடல் வழியில் இது எங்களுடைய கடல் வழி, இதில் யார் வேணாலும் பயணிக்கலாம். இதிலே நாங்கள் பணம் வசூலிப்பது எங்களுக்கு இன்று காலத்தின் கட்டாயம். காரணம், எங்களுடைய நாட்டில் எல்லாம் அழிந்திருக்கிறது. அந்த கட்டமைப்பை செய்வதற்கு 47 ஆண்டுகளாக எங்களிடத்தில் பணம் இல்லை. எனவே நாங்கள் 2 மில்லியன் வசூலிக்க போகிறோம், எல்லோருக்குமாக 2 மில்லியன். அவன் 2 மில்லியன் என்று சொன்னால் ஒரு கணக்கை போட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 18 கோடி அல்லது ஒரு 19 கோடி 20 கோடி என்று நம்ம ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்ளும். ஒரு கப்பலுக்கு 19 கோடி. இப்படி என்றால் நீங்கள் நாள் ஒன்றுக்கு 140 கப்பல்கள், அது நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஆழமான கடல் பகுதியை கொண்டு. அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2500 கோடி குறைந்தபட்சம் வருமானம் வரும். அதில் 1% ஓமன் கல்ஃப் ஆஃப் அந்த ஓமனுக்கோடு பங்கிட்டுக் கொள்வதனால் நாங்கள் கொடுத்து விடுகிறோம். இந்த 18 கோடியோ 20 கோடியில் அவர்களுக்கு ஒரு 5 கோடியோ கொடுத்துட்டு இவர்கள் 15 கோடி எடுத்தால் நான் ஒரு கணக்கிட்டு பார்த்தேன். இவர்களுக்கு வருஷத்துக்கு அதில் ஒரு 10 லட்சம் கோடி வந்துடும். யாருக்கு? ஈரானுக்கு. எல்லாமே ஒரு ரஃப்பான கணக்கு தான், துல்லிய கணக்கல்ல. ஒரு 10 லட்சம் கோடியோ ஒரு 7 லட்சம் கோடியோ ஒரு 8 லட்சம் கோடியோ ஒரு 5 லட்சம் கோடியோ வைத்துக் கொள்ளுங்கள். ஈரான் மிகப்பெரிய பொருளாதார வல்லமை வந்துடும். அதல்லாமல் அந்த ராஜ்யம் முழுவதும் ஈரானுடைய கையிலே வந்துடும். இது ஈரான் அடுத்த கட்டத்திற்கு இப்பவுமே எதுவுமே இல்லாமல் மலைகளுக்கு கீழ் நிலக்கீழ் அவர்கள் புதைத்து வைத்திருக்கிற இந்த ஆயுதங்களை கண்ட அமெரிக்காவுடைய எல்லாமே அழிந்து போயிருக்கிறது. எல்லாரும் திருப்பி ஓடிவிட்டார்கள். ஆனால் இன்று அவர்கள் வல்லமை வந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய S-400 இருந்து ரஃபேல்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி குவித்து அமெரிக்கா கிட்டத்திலே வராமல் போய்விடும்.
இஸ்ரேல் அழிந்து போய்விடும். அதுதான் உண்மை. இதை அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆகவே இதில் ரொம்ப கவனம் செலுத்துவது 4 நாடுகள். 1 அமெரிக்கா, 2வது இஸ்ரேல். இஸ்ரேல் அமெரிக்காவை விட மிக அதிக கவனமாக ஈரானுடைய வளர்ச்சியை இருக்கக்கூடாது, அவன் பொருளாதாரத்தில் மிகைக்கக்கூடாது என்பதில் சவுதி அரேபியாவும் யுஏயும் பஹ்ரைனும் ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது சவுதி அரேபியா கொஞ்சம் நடித்து கொண்டிருக்கிறது. நேற்று மாலை சவுதி அரேபியாவுடைய வெளிவிவகாரத்துறை ஈரானுடைய வெளிவிவகாரத்துறையோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள், அல்லது ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், ஏதாவது ஒன்று. ஆனால் அவர்களுக்கு காட்ட முடியாத ஆள் யார் என்றால் யுஏஇ, அமீரகம். அப்துல்லா ஜெயித் அல் ஜரார் அவர் தன் மகனுக்கு 23 லட்சம் கோடி எழுதி கொடுத்துட்டார். இப்போ என்னென்னால், நீங்கள் பல ஆண்டுகள் இன்னும் ஆகும் எங்கே யுஏஇனுடைய பொருளாதாரம் இனி மேம்படுவதற்கு. புருஜ் கலிபாவிலோ துபையிலோ மக்கள் இனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இப்போது இருக்காது. ஏனென்றால் அந்த அளவிற்கு பெயரை கெடுத்து அவர்கள் போய்விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது ஈரான் ஒரு மட்டுப்படுத்தலாக இருந்தால்தான் நாம் அந்த பிராந்தியத்திலே இஸ்லாமிய கொந்தளிப்புகள், இஸ்லாமிய இந்த புரட்சிவாதிகள் எல்லாம் வந்துவிடக்கூடாது. ஷரியத்து, சுன்னா, ஜிஹாத் என்று இதையெல்லாம் அழிக்க வேண்டும் என்றால் ஈரான் அழிக்கப்பட வேண்டும். ரொம்ப கவலை. அமெரிக்காவுக்கு அந்த கவலை இல்லை. அதை போன்று யூதர்களுக்கு என்ன கவலை? அப்பிராந்தியத்தில் இதுவரை நாம் மட்டுமே தாதாவாக இருந்தோம், நாம் தான் டானாக இருந்தால், நம்முடைய எஜமானாக அமெரிக்கா வாஷிங்டனில் இருந்தது. அவர்கள் எல்லா ஆயுதங்களையும் கொடுப்பார்கள். அரபுகள் வழக்கம் போல் எதுவுமே கிடையாது. 350 லட்சம் கோடி ரூபாயை ட்ரம்ப் 19ஆம் தேதியை வாங்கி கொண்டு போனார். அதற்கு பிறகு அவர்கள் 1 லட்சம் கோடிக்கோ 1.5 லட்சம் கோடிக்கோ F-15 வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஈரானோடு ஒரு கல்லையாவது திருப்பி வீசி இருக்கிறார்களா? அதற்கு காரணம் இந்த மூடர் அரபியர்களுக்கு இந்த ஆயுதங்களை கையாளுவதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் பெர்ஷியர்கள் எதுவுமே இல்லாமல், பெர்ஷியர்கள் என்று சொன்னால் நான் சொல்வது ஈரானியர்கள் தான், அவர்கள் மிக உலகத்தை திரும்பி பார்க்கடிக்க செய்துவிட்டார்கள். மட்டுமல்ல, உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறுவதற்காக ஷாஹின் 129 அவர்கள் கொடுத்து உதவினார்கள். ரஷ்யாவுக்கு பெரும் வெற்றி. அதற்கு ரஷ்யா கைமாறு செஞ்சு கொண்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் ஹெர்மூஸ் வளைகுடா இப்பொழுது அவர்களுக்கு இவ்வளவு பெரிய செழிப்பு, அணுகுண்டை விட பெரிய அணுகுண்டு. ஆகவே தான் இப்பொழுது நேற்று கூட ஒரு செய்தி படித்தேன். இது அரபு ஏட்டில் வந்து நினைக்கின்றேன். அது அல் மயாதீன் இதன் ஆங்கில படிப்பு. அதில் கூட என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், இந்த ஹெர்மூஸை பற்றி முன்னால் தெரிந்திருந்தால் காசா போரே நிறுத்திருக்கலாமோ? காசாவில் அநியாயமாக 1 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்களோ? காசாவில் 2 லட்சம் பேர் மௌன நிலை அடைந்திருக்க மாட்டார்களோ? நகரங்களில் பச்சிலம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்களே? இதை முன்னாலே தெரியாமல் போய்விட்டதே என்று கூட பலர் பதபதித்தார்கள். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இந்த இடத்தை ஈரான் தன் ஆதிக்க கைவசப்படுத்திவிட்டால் அங்கே அரபுகள் செக் அண்ட் பேலன்ஸ்ன்னு சொன்ன மாதிரி அவர்களுக்கு ஒரு பெரிய தடை ஏற்படுத்த, ஒரு அப்டக்கிள், இம்பாசிபிள் டு ஓவர் கம், அதை மீறி வருவதற்கு அவர்களுக்கு ஒரு தடை வரும். இப்பொழுது அமெரிக்கா என்ன நினைக்கிறார்கள் என்று பார்த்தால், நீங்கள் என்றும் நாசமாக போங்கள், கிடைக்கின்ற லாபத்தில் எனக்கு ஒரு பங்கு. அவனுக்கு எல்லாமே பணம் தான். அமெரிக்காவை பொறுத்தவரை பணம் பணம் பணம், வேறு எதுவும் அவர்களுக்கு ஒரு பெரிய சிந்தனை இல்லை. ஆக இந்த நாங்களும் அவர்களோடு சேர்ந்து, யார் அமெரிக்க அதிபர், நீங்கள் அவர்களோடு சேர்வதற்கு உங்களுக்கு என்ன இருக்கிறது? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? அமெரிக்கா. அவர்கள் அந்த நிலத்தின் மீது அவர்களுக்கு உரிமை, கடலாதிக்கத்தின் மீது கடல் பிராந்தியத்தில் எங்களுக்கு உரிமை. மொத்தம் ஹெர்மூஸ் என்பது ஒரு 24 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கர்க் இருக்கிறது. அதே மாதிரி ஹெர்மூஸ் அவர்களுக்கு பக்கத்தில் உள்ளதான். அங்கே உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்றால், இப்போ அமெரிக்காவை அப்பாஸ் அராக்சியோ பக்கர் காலிபாவோ கை கொடுத்து நீங்கள் எங்கள் நாட்டோடு வந்து எல்லாம் பண்ணிவிடுங்கள், நீங்களே பண்ணுங்கள் என்றால் உடனடியாக அவர் தயாராகி விடுவார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரை ஒரு 4 லட்சம் கோடி கடனில் இருக்கிறது. 4000 லட்சம் கோடி, நாள் ஒன்றுக்கு 25,000 கோடி அளவிற்கு, 18,000க்கு 22,000 கோடி அளவிற்கு அவர்கள் வட்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள். 4000 லட்சம் கோடி என்பது ஒரு சீட்டுக்கட்டு பொருளாதாரம் தான் அமெரிக்காவை பொறுத்தவரை. இந்த போர் நிற்கின்ற போது அமெரிக்காவுடைய சந்தைப்படுத்துதல், அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள், ஏற்கனவே போட்ட எல்லாமே அவர்கள் பெரும் சரிவை சந்திக்கப் போகிறார்கள். இப்பொழுது ஹெர்மூஸில் நாங்கள் பார்ட்னராக வருவோம், நாங்கள் பங்காளியாக வருவோம் என்று அவர்கள் கேட்பதுதான் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் பெரும் தடை. இந்த பேச்சுவார்த்தையில் அதற்கு முன்பு இன்று மதியானம் கிடைத்த ஒரு தகவல் வந்தது லண்டனிலிருந்து. அந்த தண்டல் நல்லிணக்க அடிப்படையில் ஒரு 7 பில்லியனை முடக்கி வைக்கப்பட்ட
பணத்தை வெளியே கொடுப்பதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறது. இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் 7 பில்லியன் என்பது எவ்வளவு? ஒரு 56,000 கோடி வைத்துக்கொள்வோம். ஒரு ஆமாம், ஒரு 10,000 கோடி என்றால் ஒரு 60,000 கோடி. ஆனால் இன்றைக்கு 60,000 கோடி இல்லை, சில மில்லியன்களே ஈரானுக்கு ஒரு காலத்தில் பெரிது. இப்போது சில பில்லியன்களே அவர்களுக்கு பெரிதல்ல. ஏனென்றால் ஒரு நாளைக்கே பல பில்லியன்களே ஒரு 500 பில்லியனுக்கும் கம்மியாக சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு கையில் இருக்கிற பெரிய ஆட்டோபாம், கையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்பரிட்டிக் லேண்டு மாதிரி ஹெர்மூஸ் இருக்கிறது. ஹெர்மூஸ் 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 அதுதான் இப்பொழுது இந்த பேச்சிலே தடையாக இருக்கிறதே தவிர, இது மற்ற இந்த ஹெர்மூஸுக்கு அப்புறம்தான் இதில் ஒரு தீர்வு வந்த பிறகுதான் அணு ஆயுதங்கள், அதற்கு பிறகுதான் பலிஸ்டிக்ஸ், அதற்கு பிறகுதான் சொத்து நடவடிக்கை, அதற்கு பிறகுதான் முடக்கப்பட்டது, அதற்கு பிறகுதான் போர். எல்லாம் முதலில் தீர்வை எடுக்கின்ற போது பாகிஸ்தானுடைய அந்த சர்ஃபாஸ் ஷெரீஃபுக்கும் அசீம் முனிருக்கும் முதலில் கேட்ட கேள்வி ஹெர்மூஸின் நிலைமை என்ன? ஹெர்மூஸ் எங்களுடைய பிராந்தியத்தில் உள்ளது, அதில் வசூலிக்கக்கூடாது, அது முடியாது. இதுதான் பிரச்சனை. இது ஒரு பெரிய கடுமையான இடியப்ப சிக்கலாக நான் பார்க்கிறேன். இந்த ஹெர்மூஸை பற்றி நான் பேசுவதோடு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நேற்றைக்கு நேட்டோ நாடுகளுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற முறுவலை பற்றி ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்துகிறேன். நேட்டோ நாடுகளை அவர்கள் அழைத்து மறுபடியும் ஹெர்மூஸை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். வாருங்கள் எல்லோரும் வரும். அதுக்கு பிறகு சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் பொம்மை பசங்கள், நீங்கள் எல்லாம் நெஞ்சிலே மஞ்சா இல்லை, இங்கே மெட்ராஸிலே சொல்வதே மாதிரி தைரியம் இல்லாத பசங்க, நீங்கள்லாம் அந்த பசங்க இந்த பசங்கன்னு கேவலமாக பேசி, இப்போது நேற்று நேட்டோவினுடைய முக்கியமான தலைவராக அதன் கூட்டமைப்பின் பொறுப்பில் இருக்கும் பூட் அவரை அழைத்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். அவரை திறந்த கதவு மூடிய அறைகளுக்குள் வைத்து அவரை கண்ணா பின்னா என்று பேசியிருக்கிறார். யார் இவர்? ஒரு சொல்ல முடியாத வார்த்தைகளால் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான வார்த்தைகளால் அவர் அர்ச்சனை செய்ததாகவும், அவர் வெளியே வந்து யூரோப்பிய யூனியனுடைய கூடை சென்ற 2 பிரதிநிதிகள் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று சொல்லி, ஆக எல்லோரையும் அவர் பகைத்து கொண்டார். நல்லா புரிகிறதா? அவருக்கு உளவியல் ரீதியாக சில சிக்கல்கள் இருக்கிறது. நான் ஹெர்மூஸை பற்றி உங்களுக்கு சொன்னேன், அவர்களுடைய படை ராஜ்யங்களை பற்றி சொன்னேன். போருக்கு செல்கின்ற போது அவருடைய வார்த்தை ஒரு பிளஸ்டு பிளேஸாக இருக்கணும். அமைதி சமாதானம் என்பது கடவுளுடைய ஒர்ஷிப். சக மனிதர்களை கொள்வது பாவமான செயல். சக மனிதர்களை அழிப்பது உலகத்திலே நடக்கக்கூடாது. மிருகங்கள், நாய்களும் சிங்கங்களும் யாராவது திட்டம் போட்டு தன் சக இனத்தை கொண்டு பார்த்திருக்கிறீர்களா? உலகத்தில் எந்த மிருகமும் திட்டம் போட்டு சிங்கங்கள் அனைத்தும் குடியான அடுத்த சிங்கத்தை கொலை செய்ய வேண்டும் என்று எங்கேயாவது போட்டிருக்கிறார்களா? மனிதன் மட்டும்தான் செய்வான். அப்படி என்றால் ஒரு நல்ல வார்த்தைகளோடு சொல்லாத மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மறுபடி யூரோப்பியனுடைய பூட் அந்த தலைவரை கூப்பிட்டு கடும் வார்த்தைகளை சாத்தப்பட்ட கதவுகளுக்கு இடையே பேசியதாகவும், அது வெளியே வந்து யூரோப்பியனுடைய 2 அதிகாரிகளின் மூலம் அந்த செய்தியும் வெளிவந்ததாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆக இப்படி ஒரு பெரிய குழப்பத்தில் அவருக்கே அவர் நிம்மதியில்லை. நிம்மதி இழந்து தவிக்கிறார் தவிக்கிறார் தவிக்கிறார். பல சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், ரெசஷன், அந்த நாடு தொடர்ந்து மந்தநிலை பொருளாதாரத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இரண்டாவது இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏறிக்கொண்டே போகின்றது. $3.50 விற்ற ஒரு பொருள் $5.50 ஆகிறது. மூன்றாவது அவர் மீது இம்பீச்மெண்ட் வரலாம். நான்காவது நவம்பர் தேர்தலில் அவர் ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவராக மாறப்போகிறார். இப்படி பல காரணங்களால் தன்னை அறியாத கொதிநிலையிலும் ஆன்சைட்டி படபடப்பிலும் அவர் தன்னை கண்ட்ரோல் செய்ய முடியாத ஒரு எல்லைக்கு சென்றுதான் என்ன பேசுவது யாது பேசுவது தெரியாமல் நாம் பார்க்கிற இது மாதிரி பெரும் நகரங்களில் சாலை ஓரங்களில் இருந்து பேசக்கூடிய சாமானிய மனிதர்களை போன்று எல்லோரையும் திட்டுவது, எல்லோரையும் அர்ச்சனை செய்வது, எல்லோரையும் தூசிப்பது, துவேஷிப்பது, இப்படி ஒரு துவேஷ நிலையை அவர் அடைந்து விட்டார். இதை நாம் இன்றைய பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் பார்க்க போகிறோம். இது ஒருவேளை என்னை பொறுத்தவரை சாத்தியமில்லை. ஆனாலும் இந்த கோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டிப்பார்கள். சில விவரம் தெரியாதவர்கள் சொல்கிறார்கள், அமெரிக்கா உடனடியாக ஆயுதங்களை மாட்டுவதற்கும் ஆயுதங்களை அவர்கள் தயார் செய்வதற்கு வழி இல்லை. ஆயுதங்கள் உலகத்தில் அவர்கள் தான் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அவர்களிடத்திலே ஆயுதங்கள் இல்லை. நான் ஏற்கனவே இந்த பேட்டியிலே சொன்னேன், அவர்களுக்கு அங்கிருந்து வாங்குவது, இங்கிருந்து வாங்குவது, அங்கிருந்து கடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வாய்ப்புகள், ஆயுத குவியல்கள் இருப்பது யாரிடத்திலே இருக்கிறது? ஈரானிடத்திலே இருக்கிறது. ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட ஒரு செய்தியிலே பார்த்தேன், ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு ஒரு புதிய செய்மதி, அதன் பெயர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சீனா அவர்களுக்கு முக்கியத்துவமாக உதவி செய்கிறார்கள் என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் வயதானவர்,
அவருக்கு சரியான ஒரு வயதின் காரணமாகவும் உடல்நிலை மோசம். மத்திய வயதில் 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பீட் ஹெட்செட் மற்றும் அந்த வயதில் இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ போன்றவர்களுக்கு ஒரு பக்குவம் இல்லை. ஓரளவிற்கு பக்குவமான தலைவராகத்தான் நாம் ஜேடி வேன்ஸை பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் பேசியதை நான் தப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை. தலைவன் எவ்வளியோ அவ்வழியும் நானும் சொல்கிறேன் மிஸ்டர் பிரசிடென்ட் என்று சொல்லிவிட்டார். இதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று மாலைக்குள் ஓரளவு செய்தி வரும். அடுத்து நாம் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி என்று பார்ப்போம். ஓகே சார், நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.